திருச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் அடுத்தபடியாக திரு பியூஷ் கோயல் அவர்கள் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருச்சியில் இன்னைக்கு மாலை என்டிஏ உடைய பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கு. அதற்கான ஏற்பாடுகளும் ஒரு பக்கம் தீவிரமாக நடந்துட்டு வருது. இப்ப இந்த நிலையில தான் திரு பியூஷ் கோயலோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பை மேற்கொண்டிருக்காரு. முக்கிய செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். என்டிஏ கூட்டணியில தொகுதி பங்கீடு குறித்து இந்த ஆலோசனை நடைபெறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. திருச்சியில இன்னைக்கு மாலை பிரதமர் மோடி பங்கேற்கக்கூடிய என்டிஏவினுடைய பிரம்மாண்ட பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கு. இந்த நிலையில திருச்சியில அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸோட திரு பியூஷ் கோயல் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதி பங்கீடு ஒரு பக்கம் பேசி வரக்கூடிய நிலையில இன்னைக்கு பொதுக்கூட்டமும் நடைபெற இருக்கு. இந்த கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு வர நிலையில பியூஷ் கோயலோட அதிமுக பொதுச் செயலாளர் சந்திப்பினை மேற்கொண்டிருக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது. விவரங்களோடு செய்தியாளர் தாமரைக்கனியும் இணைந்திருக்கிறார். தாமரைக்கனி, வணக்கம். ஒரு பக்கம் பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடு, இதற்கிடையில இந்த சந்திப்பு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில இந்த சந்திப்புல முக்கியமா என்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்க இருக்காங்க? மேலும் நிலவரத்தை பதிவு செய்யுங்க. இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில திருச்சி பஞ்சப்பூர்ல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மாபெரும் பொதுக்கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக அதற்காக கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவரும் இன்றைய தினம் திருச்சி புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். குறிப்பா இன்றைய தினம் அதிமுகவினுடைய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி சென்றுள்ள அவர் அங்கு திருச்சியில ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில ஓய்வெடுக்க இருக்கிறார். ஓய்வெடுக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியை தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கூடிய பியூஷ் கோயல் தற்போது சந்தித்து இந்த பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்று வருகிறது. என்றால் தேர்தல் நாள் இன்னும் நெருங்கி கொண்டிருக்கிற சூழ்நிலை, இன்னும் 2 வாரங்கள்ல தேர்தலுடைய தேதி என்பது வெளியாக இருப்பதாக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. அதற்கு முன்பு நம்ம கூட்டணியை தொகுதி பங்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். அதுபோல வேட்பாளர்கள் யார் யார் என்பதை உடனடியாக நியமிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த தேர்தல் வேலைகளை ஈடுபட வேண்டும் என்பது முழு வீச்சில தான் இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினம் நடைபெற இருப்பதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் பிரதமர் வருவதால் அந்த ஏற்பாடுகள் என்னென்ன செய்ய வேண்டும், அதுபோல கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கும் பொழுது யார் யாரெல்லாம் பங்கேற்பார்கள், எந்தெந்த மாவட்டங்களிலிருந்து தொண்டர்கள் வர இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஒரு அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது தமிழகத்தில் இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்றிருக்கிறது. அதன் அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தற்போது பியூஷ் கோயல் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். ஏற்கனவே கடந்த முறை பிரதமர் வந்த பொழுதுதான் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். எனவே இந்த சந்திப்பு முடிந்த பிறகு இன்னும் ஓரிரு நாட்கள்ல அதிமுக பாஜக இடையான தொகுதி பங்கீடு என்பது இறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. எனவே இன்னும் 2-3 நாட்கள்ல அதற்கான பட்டியல் வருவதற்கான வாய்ப்பு இருப்பதால் அதன் முதற்கட்ட பேச்சுவார்த்தை என்பது இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.